வெல்கம் டு குயின்ஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி கை டிசைன் பண்ண போகிறேங்க. அன்றைக்கி பேக் டிசைன் அடிச்சிருக்கோங்க, அது வீடியோ வரும். சேம் மெத்தடில் கைக்கு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த டிசைன் அப்படியே இங்கே வருங்க. கீழ் சைடு பைப்பிங் அடிக்கணும், மேலே வந்து நம்ம லேஸ் வச்சு அடிச்சிட போகிறோம். இதே மாடல் சேம் மாடல் இங்கே வருங்க. 2 லைனாக வச்சுக்கணும். ஸ்ட்ரைட்டாகவே தான் வைக்க போகிறேன். இப்படி வச்சு அடிச்சுக்க போகிறோம். நேராக பார்த்து வச்சு அடிச்சுட்டு ஒரு பக்கம் பைப்பிங் கீழ் சைடும் மேல் சைடுக்கு லேஸும் வச்சு அடிக்க போகிறேன். இப்போ வாங்க அடிச்சுக்கலாம் அப்படின்னு. இது மாதிரி நான் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். முன்னாடியே கட் பண்ணி எனக்கு அந்த பேக் சைடில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி 2 இன்ச்சுனா 2 இன்ச்சு, 2.5னா 2.5, அது ஒரே மாதிரி ஸ்கொயராக வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதை ஃபோல்டு பண்ணி மடித்து அடிச்சுக்கோங்க. இப்போ வாங்க தைக்கலாம். கையை கொஞ்சம் தூரம் கேப் அடிச்சுக்கோங்க, ஏன்னா உள்ளே தையல் போடுறது தான், அதனால் அங்கே தேவைப்படாது. மேலே வேணால் ஒரு 2 இன்ச் அளவுக்கு கேப் ஃபுல்லாக அடிச்சுக்கோங்க. அதே மாதிரி திருப்பி கொஞ்சம் கேப் அடிச்சுட்டு வைங்க. நேர் பார்த்து வச்சுக்கோ. இதே மாதிரி நேராக பார்த்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக வச்சு அடிச்சுக்கோங்க. பாருங்கள், 2 சைடும் நம்ம அடித்து முடிச்சாச்சு. இப்போ வந்து மேல் சைடுக்கு நான் லேஸ் வைக்கிறேன். இந்த பிசர் தெரியாமல் வச்சு அடிச்சுக்கோங்க. கீழே வந்து பைப்பிங்கு. இப்போ வந்து மேல் சைடு அடிச்சுக்குவோம். லேஸ் வந்து லாஸ்ட்லேருந்து வச்சுக்கோங்க. அளவாக கட் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த ஓரத்துக்கு ஒரு தையல் லேஸில் போட்டுருங்க. பாருங்கள், மேல் சைடு லேஸ் வச்சுட்டோம். இப்போ வந்து லைனிங் வச்சு அணைச்சிக்க போகிறோம். லைனிங் வச்சு அணைச்சிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறமா பைப்பிங் அடிச்சிடுங்க. லைனிங் சேர்த்து பைப்பிங் வந்துடும். ஒரு பக்கம் பாருங்கள், லேஸ் வச்சு அடித்தாச்சு. இப்போ வந்து நம்ம பைப்பிங் வச்சு அடிச்சிட்டா லைனிங் வந்து அட்டாச் பண்ண முடியாது. முதல்லையே லைனிங் அணைச்சிட்டோம்னா இந்த ஜாயிண்ட் தையலெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாக தெரியும் மேலே. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் துணியில் வச்சு இதெல்லாம் ஜாயின் போட்டதுக்கப்புறம் நான் இதை அணைக்கிறேன். இப்போ பைப்பிங்கோட தையல் மட்டும்தான் நமக்கு மேலே தெரியும், வேறு எதுவும் தெரியாது. இப்போ வந்து டிசைனை வச்சு 2 தையல் போட்டு, இப்போ லேஸ் வச்சு 2 தையல் போட்டிருக்கோம். 4 தையலும் உள்ளே போய்டும், தெரியாது நமக்கு. மேலே பார்க்கும்போது பைப்பிங் ஜாயின் மட்டும் தான் தெரியும். இப்போ இதை லைனிங் வச்சு அணைச்சிட்டு பைப்பிங் அடிச்சுக்கலாங்க. கிராஸில் இது மாதிரி துணியை எடுத்துக்கோங்க. ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு எடுத்துகிட்டு பாருங்கள், இப்படி ஜாயிண்ட் அடிக்க வேண்டியது தான். வச்சு டபுளாக மடித்து அடிக்க போகிறோம். இப்போ தான் ஃபோல்டு பண்ணி பைப்பிங் அடிக்கும்போது நமக்கு கரெக்டாக ஒரே லெவலாக வரும். டபுளாக மடிச்சிட்டோம்.
இப்போ இந்த டிசைன் மேலே வச்சு அடிக்க போகிறோம். மேல் பக்கம் அந்த தையல் மேலேயே போட்டிங்கன்னா ஓகே. கிராஸ் பீஸில் எடுத்திங்கன்னா நல்லா பைப்பிங் அடிக்க ஈஸியாக இருக்கும். நேர் பீஸ் எடுக்காதீங்க. தையல் போட்டாச்சுங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இதை அப்படியே ஃபோல்டு பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பைப்பிங் தேவையோ அந்த அளவுக்கு அடிச்சுக்கலாம். இந்த இடத்துல தையல் தெரியுதுன்னு நினைக்காதீங்க, அது சைடில் உள்ளே போயிடும், தெரியாது உங்களுக்கு. உங்களுக்கு இந்த இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணுறதுக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் சிசரில் கட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஃபோல்டு பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தையலை வெட்டிடாதீங்க, பார்த்து வெட்டுங்க. ரொம்ப திக்கான இருக்குது உங்களுக்கு, நம்ம ஃபோல்டு பண்ணும்போது மக்கார் பண்ணோன்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிக்கலாம். தையலை விட்டு கட் பண்ணணும். இந்தாண்ட தையலை வெட்டிட்டிங்கன்னா நல்லா ஜாயிண்ட் பூரா வந்துடும். இப்போ இதை ஃபோல்டு பண்ணி பைப்பிங் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு அடிச்சுக்கலாம். திக்காக இருக்குது இல்லையா, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் அடிக்கணும், அவசரமாக அடிக்காதீங்க. அடித்து முடிச்சாச்சுங்க. பாருங்கள், ஒரு கை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம இன்னொரு கையும் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேங்க. எக்ஸ்ட்ரா உள்ள லைனிங் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஹேண்ட் அளவுக்கு வச்சு பாருங்கள், நமக்கு 2 கையும் ரெடி ஆகிடுச்சு. சேம் டிசைனில் ரெடி பண்ணியிருக்கேன், பேக்கில் வச்ச மாடலு. பாருங்கள், ஈஸியான பேட்டர்னுங்க. யார் வேணால் நீங்கள் புதுசாக தைக்கிறவங்க கூட தைக்கிற மாதிரி பேட்டர்ன் தான் இது. ரொம்ப சிரமம் கிடையாது. பேக் சைடில் வச்ச பேட்டர்னே கைக்கும் வர மாதிரி வைங்க. அப்போ தான் மாடல் பார்க்கும்போது சேமாக ஒரே மாதிரி இருக்கும். மாற்றி மாற்றி வைக்காதீங்க, அப்போ வந்து வேறு மாதிரி லுக்னஸ் கிடைக்கும். அதில் சேம் மெத்தடில் இருந்ததுன்னா நமக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கும். இப்போ இது ஈஸியாக சிம்பிளான மெத்தடுங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இனி